ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இது டாக் டு டாக்டர் லக்ஷ்மண் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் எதை செய்யக்கூடாதுங்கிறத பற்றி தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை செய்வாங்க. அது என்னென்னா, சாப்பிட்ட பின்னாடி வயிறில் பிரச்சனைகளை உண்டாக்கும். அதே மாதிரி சாப்பிட்ட உடனேயும் சில விஷயங்களை செய்வாங்க, அதனால் வயிற்றில் பிரச்சனைகளை உண்டாக்கும். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எது பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு நிறைய வாட்டர் குடிக்கக்கூடாதுங்க. அது முக்கியமாக செய்யக்கூடாது. ஏன்னா வயிறு நிறைய வாட்டர் குடிக்கும்போது அது சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம சாப்பாடு சில நேரம் கூடுதலாக சாப்பிட்றோம்னா அது வயிறு பிரச்சனையை உண்டு பண்ணும், வாட்டர் குடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எது செய்ய வேண்டும்னா, இது வாழைப்பழம் சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடி வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், 1/2 hour கழித்து சாப்பிட்டுக்கலாம். உடனேயும் சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து சாப்பிட்டுக்கலாங்க. அப்புறம் சாப்பிட்டதுக்கு பின்னாடி எது செய்யக்கூடாதுன்னா, இதே வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது. சிலவங்க இன்றைக்கி எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க, சாப்பிட பின்னாடி வாழைப்பழம் சாப்பிட்றாங்க. அது செய்யக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் செய்யக்கூடாதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு தப்பான பழக்க வழக்கங்கள் இப்போ ஃபுட்டில் இருக்குதுங்க. எல்லோரும் நினச்சிக்கிறாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டா உடனே செரிமானம் ஆகும். ஆனால் அப்படி இல்லைங்க. செரிமானத்தை அது ஸ்டாப் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் நம்ம உடம்புல, அதாவது நம்ம குடலில் போன உடனே இரைப்பை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் போன உடனே செரிமானம் அது ஆயிருங்க ஈஸியாக. ஆனால் சோறு அப்படி கிடக்கும். சோறோ எந்த சாப்பாடோ சாப்பிட்டிங்கன்னா அது அப்படியே கிடக்கும். அப்போ வாழைப்பழம் என்ன பண்ணும், இங்கே ஆப்போசிட்டாக எல்லாத்தையும் உண்டு பண்ணுது. அது செரிமானம் ஆயிரும். ஆனால் சாப்பாடை செரிமானம் ஆக விடாது. இது ஒரு முக்கியமான ஓகேவா. ஆனால் முன்னாடி சாப்பிட்டா அப்படி இல்லைங்க. அது வாழைப்பழத்தில் சில இதெல்லாம் இருக்குது. அது 1/2 hour சாப்பிட்றதுக்கு 1/2 hourக்கு முன்னாடி சாப்பிட்டோம்னா அது ஒரு செரிமானத்துக்கு அது உதவி செய்யும். ஓகேவா. அந்த மாதிரி இப்போ இது வாட்டரை பற்றி பார்க்கலாம். வாட்டர் எப்போலாம் குடிக்கக்கூடாதுன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடனே குடிக்கக்கூடாது. ஒரு 1 hourக்கு முன்னாடி உங்களுக்கு குடித்தா ஓகே. அதுக்கு பின்னாடி 1 hour கேப் விட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்ட பின்னாடியும் 1/2 hour கழித்து வாட்டர் குடிக்கலாம். உடனே குடிக்கக்கூடாது. இப்போ நீங்களே பாருங்களேன். இப்போ நீங்கள் என்ன தான் ஹெவியாக சாப்பிட்டாலும் உங்கள் வயிறு ஒன்றும் செய்யாது. ஆனால் கூட வாட்டர் குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வயிறு ஹெவியாக தெரியும். இது நம்ம பார்த்துருப்போம். இது நம்ம ஃபீல் பண்ணியிருக்கலாம். இப்போ கல்யாண வீடுகளில் சாப்பிட போகிறோம். அப்போ வயிறு முட்டை தான் எல்லோரும் சாப்பிடுவோம். அப்போ அந்த நேரத்தில் என்னாகும் அப்படின்னா, வாட்டர் குடிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். லைட்டாக பேருக்கு குடிச்சிக்கலாம். இது யாருக்கு பொருந்தாது அப்படின்னா, ஒரு விக்கல் வந்தால் இது பொருந்தாது. ஓகேவா. ஏன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விக்கல் வந்தால், நான் டாக்டர் சொல்லியிருக்காரு வாட்டர் குடிக்கக்கூடாது அப்படின்னு இருக்காதீங்க. விக்கல் வந்தால் கண்டிப்பாக தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அது கொஞ்சம் குடிக்கலாம், விக்கல் ஸ்டாப் ஆகுது வரைக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டுலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். வாட்டர் எப்போ குடிக்கணும், குடிக்கக்கூடாது, வாழைப்பழம் எப்போ சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. அப்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாழைப்பழம் சாப்பிட வேண்டும். ஒரு 1/2 hourக்கு முன்னாடி, சாப்பிட்ட பின்னாடி 1/2 hour கழித்து வாட்டர் குடிக்க வேண்டும். இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வயிற்றுக்கு செரிமான பிரச்சனை வராதுங்க. ஆனால் இன்றைக்கி பல பேர் கேட்கலாம், எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணுவார்னா, சாப்பிட்ட பின்னாடி வாழைப்பழம் சாப்பிடுவார், அப்போ அவருக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுதுங்க. ஆனால் சாப்பிட்ட பின்னாடி அவங்க சாப்பிட்டு பல வருஷமாக சாப்பிட்ருப்பாங்க. அது செய்யாதுன்னு இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கும் பிரச்சனைகளை உண்டாக்கியிருக்கும். ஆனால் இதனால தானே இது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஓகேவா. அதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ பழைய ஒரு ஜென்ரேஷனை விட இப்போ தாங்க நமக்கு வயிற்று பிரச்சனை, அந்த பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம தான் கரெக்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன் அடைய வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.